நம்ம இன்னும் என்ன செய்ய போகிறோன்னா கன்னியாகுமரி பீஃப் சுக்கா. கழுவி வச்ச பீஃபை நாங்கள் ஃபஸ்ட்டு எப்படின்னா பாயில் பண்ண போகிறோம். இதான் நம்ம தோட்டம். தோட்டத்திலேயே இப்போ நாங்கள் சமையல் நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருங்க. நாங்கள் இது செய்யறது எப்படின்னா வெளிச்செண்ணெய்லையாக செய்வோம் பார்த்துங்க. இது நம்ம லைட்டாக ஒரு புளிப்பு உள்ள ஸ்பைசி வேண்டியாகும். நம்ம இது போடு தக்காளி. ஏங்க வாங்க கூமாவட்டிக்கு. மக்கள் நம்ம இப்போ வந்து எப்படின்னா பாயில் பண்ண பீஃபை நம்ம பார்ப்போம் எந்த லெவல் பாயில் ஆகிருக்குன்னா. 10 நிமிஷம் இருந்தானா கிளியர் ஆயிரும். உண்மையான பீஃப் சுக்கா ரெடி. இதில் நாங்கள் வினிகர் சேர்க்கிற, கலர் பொடி சேர்க்கிற அழகான கன்னியாகுமரி பீஃப் சுக்கா ரெடி. இப்போ நாங்கள் தோட்டம் மட்டும் கடையில் வாங்கினோம் கூட சைடு இல்லை கைஸ் போய் நாங்கள் தான் சுட்டோம். ஆமாம் இல்லை நாங்கள் அது கடையில் தான் வாங்கினோம். மெயினாக நாங்கள் இதில் வந்து எப்படின்னா வினிகர் அந்த மாதிரிலாம் சேர்க்கிறோம். ஏன்னா அதெல்லாம் சேர்த்தானா அவங்க வயிற்று வலி அந்த மாதிரி எல்லாம் வரும். லாஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை வரும். ஒரு கலர் பொடி எதுவுமே சேர்க்கிறா நீட்டாட்டு அப்படி பண்ணோம். பாய்.